புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் பல கதாநாயகிகள் இணைந்து நடித்து புகழ் பெற்றுள்ளார்கள். குறிப்பாக முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா, சரோஜா தேவி, பானுமதி உள்ளிட்டோர் அதிக படங்களில் அவருடன் கதாநாயகியாக நடித்து சாதனை செய்தவர்கள். சாவித்ரி, KR விஜயா, தேவிகா போன்றவர்கள் வெகு சில படங்களில் மட்டுமே எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார்கள். சரோஜா தேவியும் ஜெயலலிதாவும் அதிக படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்து சாதனை படைத்தார்கள் என்றால், எம்ஜிஆருடன் வெகு சில படங்களில் மட்டுமே நடித்து ஆனால் சரித்திரம் படைத்த நடிகை ஒருவரும் இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, 100 வயதை தொட்ட நடிகை BS சரோஜா தான். 1941 வருடத்திலிருந்து படங்களில் நடிக்க துவங்கிய இவர் 1947 வெளியான தன அமராவதி என்கிற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கிட்டத்தட்ட வளர்ந்து வந்த நடிகர்கள்தான். இரு துருவ நடிகர்கள் என்று சொல்லும் அளவிற்கு அப்போது அவர்கள் போட்டியாளர்களாக மாறியிருக்கவில்லை. இவர்கள் பின்னாளில் அப்படி மாறப்போகிறார்கள் என்பது கூட அப்போது யாருக்கும் தெரிந்திருக்காது. சிவாஜி கணேசன் பராசக்தியில் நடித்து முடித்து ஓரிரு வருடங்கள் ஆகியிருந்த நேரம். 1954 வருடம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த சரித்திர புகழ்பெற்ற ஒரே ஒரு படமான கூண்டுக்கிளி படம் வெளியானது. பிரபல இயக்குனர் TR ராமண்ணா இயக்கிய இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் நடிகை BS சரோஜா தான். அந்த வகையில் மற்ற எந்த கதாநாயகிகளுக்கும் கிடைக்காத பெருமை எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்கிளியின் கதாநாயகியாக நடித்த BS சரோஜாவுக்கு கிடைத்தது. அது மட்டுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மலையாளத்தில் நடித்த ஒரே ஒரு படம் ஜெனோவா. அந்த படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர் இந்த BS சரோஜா தான். அதன் பிறகு புதுமை பித்தன் உள்ளிட்ட சில படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார். அதிலும் குறிப்பாக புதுமை பித்தன் படத்தில் அவர் எம்ஜிஆருக்கு சரிக்கு சமமாக கத்தி சண்டை போடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதற்கு BS சரோஜா பயிற்சி பெற்று நன்றாகவே தயாரானார். ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. கத்தி சண்டை என்றாலே நினைவுக்கு வருவது எம்ஜிஆர் தான். ஆனால் அவர் தயங்கியதற்கு காரணம், ஒரு பெண்ணுடன் எப்படி கத்தி சண்டை போடுவது என்பதுதான். அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என அவர் தயங்கியதை பார்த்த இயக்குனர் ராமண்ணா, இந்த படத்திற்கு நீங்கள் BS சரோஜாவுடன் கத்தி சண்டை போடுவது அவசியமான ஒன்று. வேண்டுமானால் நீங்கள் வலது கையில் கத்தியை சுழற்றுவதற்கு பதிலாக இடது கையில் கத்தி சண்டை போடுங்கள். ரசிகர்கள் பரவாயில்லையே, ஒரு பெண்ணுடன் மோதுவதற்காக எம்ஜிஆர் இடது கையில் கத்தி சண்டை போடுகிறாரே என்றுதான் நினைப்பார்களே தவிர உங்களை தவறாக நினைக்க மாட்டார்கள் என்று கூறினார். அந்த அளவிற்கு அந்த காட்சியை படமாக்கினார்கள். ஏற்கனவே இயக்குனர் லோக்நாத் என்பவரை திருமணம் செய்து அவரை விபத்தில் பறிகொடுத்து சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த நடிகை BS சரோஜா மீண்டும் நடிக்க துவங்கியிருந்த காலகட்டம் அது. அப்போது கூண்டுக்கிளியில் நடித்த போது இயக்குனர் TR ராமண்ணாவுடன் நெருக்கமான நட்பு ஏற்பட்டு பின்னர் அவரையே திருமணம் செய்து கொண்டார். எம்ஜிஆரை எப்போதுமே அன்புடன் அண்ணா என்று, அதாவது மலையாளத்தில் சேட்டா என்றுதான் அழைப்பார் BS சரோஜா. எம்ஜிஆர் நடிகர் MR ராதாவால் சுடப்பட்டு குண்டடிப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நேரம் அது. அந்த சமயத்தில் அவர் குணமாகி அப்போதுதான் வீடு திரும்பியிருந்தார். மருத்துவமனை சென்று எம்ஜிஆரை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டிற்கும் BS சரோஜாவால் உடனடியாக செல்ல முடியவில்லை. அப்போது தொலைபேசியில் எம்ஜிஆரை அழைத்தார் BS சரோஜா. தொலைபேசியை எடுத்த எம்ஜிஆரிடம், அண்ணா எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு உங்கள் கையால் ஒரு 25 பைசா, அதாவது அந்த காலத்தில் அதை 4 அண்ணா என்பார்கள், அப்படி ஒரு 4 அண்ணா மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்பிவிடுங்கள் அண்ணா. தயவு செய்து மறுக்க வேண்டாம். நீங்கள் உடல்நலம் தேறி வீடு திரும்ப வேண்டும் என்றும் புனித அந்தோனியர் கோவிலுக்கு உங்கள் கையால் பெற்ற இந்த 4 அண்ணா காசை காணிக்கையாக செலுத்துவதாகவும் வேண்டியிருக்கிறேன் என்று கூறினார். அவரது அன்பை எண்ணி நெகிழ்ந்து போன எம்ஜிஆர் அந்த 25 பைசாவை தனது டிரைவரிடம் காரில் கொடுத்து அனுப்பினார். BS சரோஜாவும் தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். இப்படி எம்ஜிஆரின் சகோதரியாகவும் சரித்திர புகழ் பெற்ற அவரது படத்தின் கதாநாயகியாகவும் என BS சரோஜா நிச்சயமாக ஒரு சாதனை பெண் என்றுதான் சொல்ல வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்ததுமே சினிமாவில் கதாநாயகனாக நடித்து விடவில்லை. பல படங்களில் கொஞ்ச நேரமே வந்து போகும் துணை கதாபாத்திரங்களில் எல்லாம் நடித்தார். அதன் பின்னர் அவருக்கான நேரம் தேடி வந்தது. அதன் பின் அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆகி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 கதாநாயகனாக மாறினார். அப்படி அவர் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த சமயத்தில் அவர் ஒரே நேரத்தில் ராஜமுக்தி, மோகினி என்கிற படங்களில் நடித்து வந்தார். இதில் ராஜமூர்த்தி படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் அப்போதைய சூப்பர் ஸ்டாராக இருந்த MK தியாகராஜ பாகவதர். அதில் மார்த்தாண்டவர்மன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார். அந்த சமயத்தில் அவருடன் இணைந்து நடித்தவர்தான் பின்னாளில் எம்ஜிஆரின் மனைவியாக மாறிய VN ஜானகி அம்மையார். ஆனால் அதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் தியாகி என்கிற ஒரு படத்தை பார்த்துள்ளார். அந்த படத்தில் ஜானகி கதாநாயகியாக நடித்திருந்தார்.
அவரை பார்த்ததுமே எம்ஜிஆருக்கு இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்கிற ஒரு உணர்வும் கூடவே ஜானகி மீதான ஒரு ஈர்ப்பும் எழுந்தது. அதே சமயம் அதற்கு முன்னதாகவே எம்ஜிஆருக்கு பார்கவி என்பவருடன் திருமணம் நடந்திருந்தது. அவர் எதிர்பாராத விதமாக இறந்ததை தொடர்ந்து மீண்டும் சதானந்தவதி என்பவரை அடுத்ததாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் துரதிர்ஷ்டம், சதானந்தவதிக்கும் உடல்நலம் சரியில்லை. அந்த சமயத்தில்தான் ஜானகியை பார்த்ததும், தனது இறந்து போன முதல் மனைவி பார்கவியின் அதே முகசாயில் இருப்பதை பார்த்ததும் தன்னை அறியாமல் ஜானகி மீது எம்ஜிஆருக்கு ஒரு ஈர்ப்பு பிறந்தது. அவரே எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அந்த சமயத்தில் 1948 ராஜமுக்தி மற்றும் மோகினி என 2 படங்களில் ஜானகியுடன் உடன் நடிக்கும் வாய்ப்பு எம்ஜிஆரை தேடி வந்தது. அந்த 2 படங்களிலும் மாறி மாறி நடித்து வந்த நேரத்தில் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜானகியிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். அடுத்ததாக மருதநாட்டு இளவரசி படத்தில் இருவரும் இணைந்து நடித்தனர். அந்த படத்திற்கும் கலைஞர்தான் வசனம் எழுதினார். மிருக ஜாதியில் புலி மானை கொள்கிறது, மனித ஜாதியில் மான் புலியை கொள்கிறது என்று அந்த படத்தில் காதல் ரசம் சொட்ட எம்ஜிஆர் ஜானகி பேசும் வசனங்கள் அந்த காலத்தில் ரொம்பவே பிரபலம். அந்த அளவிற்கு தனது வசனங்கள் மூலம் இவர்களது காதலுக்கு இன்னும் வலு கூட்டினார் கலைஞர் கருணாநிதி. பின்னர் ஒரு நாளில் ஜானகியின் மீதான காதல் குறித்து எம்ஜிஆர் கூறிய போது, மோகினியில் நடிக்கும்போது எனது சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது. முதலாக ஓரளவுக்கு உலகம் தெரிந்த நிலையில் நான் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளும் ஆசை ஏற்பட காரணமாயிருந்த படம் மோகினி. ஆமாம், அப்போது அந்த படத்தில் என்னோடு நடித்த ஜானகி தான் அந்த பெண். அதற்கு பிறகுதான் நாங்கள் மணந்து கொள்ள முடிவு செய்யும் சூழ்நிலை உருவாகியது. எனது வாழ்க்கை துணைவியான ஜானகியை எனக்கு தந்தது அந்த மோகினிதான் என்று கூறினார். அதன் பின்னர் தனது 2வது மனைவி சதானந்தவதி உயிருடன் இருக்கும்போதே ஜானகியை திருமணம் செய்து கொண்ட எம்ஜிஆர் பல வருடங்கள் அந்த திருமணத்தை பதிவு செய்யாமலேயே குடும்பம் நடத்தினார். சதானந்தவதியின் மரணத்திற்கு பிறகுதான் ஜானகி எம்ஜிஆரின் அதிகாரப்பூர்வ மனைவியாக மாறினார்.